சென்னையுடைய முதல் டெபுட்டி மேயர் உங்கள் பாட்டி, அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பாவோட அம்மா மிஸ்ஸஸ் அகல்யா சந்தானம், ஃபஸ்ட்டு லேடி டெபுட்டி மேயர் ஆஃப் சென்னை. இப்போ ரிப்பன் பில்டிங்கில் அவங்க பேர் இருக்குது. மாப்போசி எதிர்த்து நின்று ஜெயித்தாங்க. அவங்க பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு என் பிளட்டில் அது சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னா அது காரணம் அவங்க தான் டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க இந்த கேள்வி ரொம்ப ஹாப்பி எனக்கு நீங்கள் கேட்டது. நான் நிறைய பேர் கேட்கல. ஸோ அவங்க மாப்போசி அப்போ இருக்கிறத வந்து ஏகப்பட்ட பேர், எனக்கு பேர் மறந்துடுறேன். மாப்போசி தான் அவரோட எதிரி. ஆனால் அவரே வந்து பாராட்டினார் ஃபஸ்ட்டு லேடி மேயராக வந்து. அண்ட் அத்தனை ஜென்ஸு முன்னாடி ஒரே லேடியாக இன்றைக்கி அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கிடச்சதுன்னா. அவங்க அந்த பார்லிமெண்ட்டில் போனது, அந்த இதில் செக்ரட்டரி போனது, அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் அட்டன் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. அதில் வந்து நார்த்லேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க, நேருலாம் இருக்கார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பாட்டியோட வேல்யூ எனக்கு அப்போ தெரியல. அப்போ நிறைய திட்டிருக்கோம், சண்டை போட்டிருப்போம். பார்க்கும்போது இவ்வளோ பெரிய லேடி அண்ட் அட்லீஸ்ட் அவங்க லெகசியை வந்து நம்ம வந்து கொண்டு போனோம். ஸோ இன்னாரோட பேரன் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ அது தேவையில்லை. பட் என்னால் ஒரு 4 பேர் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி நான் பண்ணால் பிளட் டொனேஷன் பண்ணுறேன். அந்த பிளட் டொனேஷன் நான் பண்ணுறதுக்கு விஷால் தான் காரணம். விஷால் பிரதர் அவங்க தான் காரணம். அந்த குரூப்பில் கார்த்தி பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, நிறையா நான் ஆக்டர்ஸும் இருக்காங்க. பட் நீங்கள் அந்த சோஷியல் ஆக்டிவிட்டி இப்படி மூவ் ஆகுதுன்னா நம்பிக்கையோட கண்ணை மூடிட்டு விஷால் பிரதர் வந்து நீங்கள் பிளட் டொனேஷன் நீங்கள் ஹெட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. நீங்கள் பிளட் டொனேஷன் அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் அவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கோம், நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கோம். அது பெருமைக்கு சொல்லலை, அது ரொம்ப பேஷனோட நம்ம ஆசையோட செய்கிறோம், டியூட்டியோட செய்கிறோம் இல்லை. அவங்களும் நம்மள ஒருத்தர் அப்படின்றது. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உயிர்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பீடில் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளட் ரிக்வஸ்ட் வருதுன்னா இமீடியட்டாக அப்படி ஷேர் பண்ணிடுறாங்க. ப்ரோ இந்த பிளட் யாருக்கு கிடைக்கும்னு பாருங்கள், அப்படி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிடும். நான் அது பண்ணல. நான் அது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, அந்த இதுக்கு நம்பருக்கு ஃபோன் அடிப்பேன், என்ன பிளட் வேணும், எந்த ஹாஸ்பிட்டல். இம்மீடியட்டாக எங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவேன், யாரெல்லாம்டா இருக்கா பிளட் கொடுக்குறதுக்கு இப்போ கரெக்டாக. ஏன்னா டயபிட்டிஸ் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு டீம் உருவாச்சு. பசங்க நம்மளுக்காக எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஹேட்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட். கோவிடில் கூட போனாங்க, கோவிடில் கூட எத்தனை உயிர் காப்பாற்றிருக்காங்க. பட் நான் சொல்கிறது எல்லாம், நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த எல்லா பிளெஸிங்கும் வந்து விஷால் சாருக்கு போகும். ஏன்னா அவர் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஒரு வாட்டி பண்ணும்போது முதுவை தட்டி கொடுக்குறது இது பெரிய விஷயம் இல்லை.